ரத்த சாட்சி ஆக்சுவலா இன்னும் வைடரா போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் லைக் ஒரு 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 சினிமா லவ்வரா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ரத்த சாட்சியில சொன்ன விஷயங்கள்ங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அது பெரும்பாலும் ஒரு நாவல்ல நம்ம படிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். திரையில வந்து இந்த அளவுக்கு பெருசா எதுவுமே வந்ததில்லை. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? ரத்த சாட்சி படம் வந்து இன்னைக்கு கிடையாது. நான் எத்தனை வயசுல சாவேன்னு தெரியாது. நான் சாவர அன்னைக்கு கூட நான் பெருமையா இருப்பேன் ரத்த சாட்சி நடிச்சிருக்கேன்ற விஷயத்துல. அந்த லெவலுக்கு எனக்கு ரத்த சாட்சி வந்து ஸ்பெஷல். ஏன்னா மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ ஹீரோ. ஸோ அந்த படம் வந்து இந்த படம்லாம் வந்து பாக்கியம் தான் கிடைக்கிறது. அது ஈஸியாக கிடைக்காது. நான் படித்ததே கிடையாது அந்த கதையை. ஓகே. அவர் சொன்ன இம்பேக்டில் அந்த கதையை கேட்டு நான் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை. டப்புன்னு என்ன தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வர பேமெண்ட்டில் இந்த ஷார்ட் ஃபிலிமை மட்டும் எப்படியாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே ஆக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று ஃபஸ்ட்டு வந்தது ரத்த சாட்சிக்கு தான். ரத்த சாட்சிக்கு எனக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. அசட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டேன், நான் என்னோட ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி ஏங்க இதை எப்படியாவது வந்து மட்டும் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாங்க. அவங்க கண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க இல்லைங்க அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க, நிறைய அவர் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாங்க. இல்லைங்க யாராச்சும் இருந்திருப்பாங்கல்ல, இப்போ நக்கீரன் சார்லாம் போய் எடுக்க அந்த மாதிரி நான் இப்படி யாராச்சும் ஒருத்தரை மட்டும் நேரில் மீட் பண்ணுங்க கண்ணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது பாசிபிளே கிடையாது அப்படின்னு. ஸோ ரத்த சாட்சி வரும்போது தான் நான் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சே குவேரா அது படிக்கிறேன். படிக்கும்போது எனக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய லீடர் இவரில் ஒரு 10% வாழ்ந்துட்டா கூட நம்ம எவ்வளோ பெரிய சாதனையாளர்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது வந்து லைஃப் ஆஃப் சே பற்றி படிக்கும்போது தான். என்றைக்குமே ரத்த சாட்சி வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் கிடையாதுன்னு சொல்ல முடியும். எங்கள் மாமா ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து கம்யூனிஸ்ட். அவர் சொன்னது அதுதான், இது ஒரு அருமையான படம், இந்த படம் வந்து வெளியே தெரிய விட மாட்டாங்க, ஏன்னா இந்த படம் வந்து இப்போ மக்களுக்கு தேவையில்லை அப்படின்றது வந்து அரசாங்கத்தோட பார்வை. ஆனால் இது வந்து தேவைப்படும் எப்போ அப்படின்னா, எப்போ மக்களுக்கு அந்த தேவை வருதோ அப்போ இந்த படம் வெடிக்கும். ஏன்னா என்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு அநியாயம் நடக்குதோ, என்னைக்கு ஒருத்தனுக்கு யாராலையுமே இதை கேள்வியே கேட்க முடியலன்னு இருக்கோ, அப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோதான்.